வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. சுஜாதா. சுஜாதா. உங்களோட சொந்த ஊரு? திண்டுக்கல். திண்டுக்கல். திண்டுக்கல் எதுக்கு ஃபேமஸ்? பூட்டு. பூட்டு. பூட்டு அண்ட் லாக்கர். உங்க வீட்ல எவ்வளவு பூட்டு இருக்கு? நிறைய இருக்கு. எவ்வளவு லாக்கர் இருக்கு? இல்ல, ஒரே ஒரு லாக்கர். லாக்கர்ல என்ன இருக்கு? சொல்ல முடியாது. உங்க அட்ரஸ் என்ன? சொல்ல முடியாது. என்னங்க இது? நான் வரமாட்டேங்க. நம்ம பார்க்குற நண்பர்கள் யாராவது போகணும்னு ஆசைப்பட்டா வேணாம் சார். சரி, பூட்டை தவிர வேற என்ன ஃபேமஸ் திண்டுக்கல்ல? பூட்டை தவிர மலைக்கோட்டை கோயில் ஃபேமஸ், மாரியம்மன் கோயில் ஃபேமஸ். நிறைய பக்கத்துல சின்ன சின்ன பிக்னிக் போற மாதிரி இடங்களும் இருக்கு. அப்படியா? ஓகே. பிரியாணி ஃபேமஸா? தலப்பாக்கட்டு பிரியாணி ஃபேமஸ். ஓகே, தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களா? நாங்கள் வெஜிடேரியன். அப்படியா? இன்னும் எப்படி ஃபேமஸ்ன்னு தெரியும் உங்களுக்கு? அப்படி இல்லை, ஊருக்கே தெரியும். ஊருக்கே தெரியும். ஓகே, சரி, ஓகே. ஸோ உங்கள் அட்ரஸ் சொல்ல மாட்டீங்க? சொல்ல முடியாது. அட்ரஸ் சொல்லனாலும் பரவாயில்ல. அந்த லாக்கர் உள்ள என்னெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படி அது மட்டும் சொன்னீங்க. லாக்கருக்குள்ள எல்லாரும் வைக்கிற மாதிரி தான் சார் இருக்கும். எது? அரிசி பருப்பு? நீங்கள் அதுதான் வைக்கிறீங்களா? என்கிட்ட வேறு எதுவும் இல்லையா? ஓகே சார், எங்கள்கிட்ட இருக்கிறத நாங்கள் வைக்கிறோம். சரி, ஓகே. சமையல் நல்லா தெரியுமா உங்களுக்கு? ஓரளவுக்கு பண்ணுவேன் சார். ஓரளவு தான் பண்ணுவீங்களா? நல்லா பண்ணுவேன். நல்லா பண்ணுவேன். நல்லா பண்ணுவீங்களா? என்ன ரெசிபி இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறீங்க? காளான் குருமா. காளான் குருமா. காளான் வந்து உடம்புக்கு நல்லது இல்லை? அதுல ரொம்ப புரோட்டீன் வேல்யூ நிறைய இருக்கு. அதனால வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த காளான் சாஃப்ட்னஸ்க்காக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதை வச்சு குருமா. குருமா. ஓகே. இது எதோடலாம் வச்சு சாப்பிடலாம்? இது சப்பாத்தி, பூரி, ரைஸுக்குமே கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்கள். காளான், வெள்ளை ஓட்ஸ், தேங்காய், கல்லுப்பு, சாம்பார் வெங்காயம், பெரிய வெங்காயம், கிராம்பு, மிளகாய்த்தூள், தக்காளி பொடியாக நறுக்கியது, நெய், சோம்பு, தனியாத்தூள், பட்டை, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமாம். ஓகே. ஸோ இப்போ நல்ல ஒரு சூப்பரான ஒரு குருமா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. காளான் குருமா. ஓகே. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? நெய்யை கடாயில் விட்டுட்டு வெங்காயமும் தக்காளியும் வதக்கணும். ஃப்ரை பண்ணணும். ஓகே. அடுப்பு பற்ற. ஸோ வந்து நெய் இல்லையா? இதில் எண்ணெய் கிடையாது? எண்ணெய் கிடையாது, நெய் தான். கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதனால நெய். போஷாக்கான ஒரு குருமா. கண்டிப்பாக. பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம். ஸோ இதுக்கு சின்ன வெங்காயமும் எடுக்கணும், பெரிய வெங்காயமும் எடுக்கணும்? இல்லை, சாம்பார் வெங்காயம் வந்து அரைக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். சரி. பெரிய வெங்காயம் மட்டும்தான் ஃப்ரை பண்ணுறோம் வதக்கிறதுக்கு. நெய் நல்லா காயணும் இல்லையா? கண்டிப்பாக. மற்றபடி உங்கள் ஹாபீஸில் என்ன? ஹேண்ட் ஒர்க் நல்லா பண்ணுவோம். என்ன மாதிரி? இப்போ வீட்டில் நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது வீட்டுக்கு தேவையான இந்த இதெல்லாம் பண்ணிடுவீங்களா? ஹேண்ட் ஒர்க், போர்டு ஒர்க்கு, சின்ன சின்ன கிராஃப்ட்டு, பொம்மை, டால், எம்சில் டால், அப்புறம் சோலார் வுட்டு, அதில் வந்து ஃப்ளவர் வாஷ் மாதிரி பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங், நிப் பெயிண்டிங், எல்லா பெயிண்டிங்குமே தெரியும். ஆர்டிஸ்ட். சரி, இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு இல்லையா? கண்டிப்பாக. ஓகே. சரி, இப்போ அதை போட்டு வதக்கலாமா? எவ்வளோ நேரம் வதக்கணும் அதை? அது ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும். நல்ல ப்ரௌன் ஆகணும். வேற என்ன ரெசிபிஸ்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு? பன்னீர் பட்டர் மசாலா, நான், அப்புறம் கிரேவி ஐட்டம்ஸ், காளான் மஞ்சூரியன், காலிஃப்ளவர் மஞ்சூரியன், எல்லாமே. ஸோ வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஹோட்டலுக்கே அனுப்புறதில்ல? போவாரா? போவார். சொல்லாமலாம் போவாரா? அப்படி இல்லை, சொல்லிட்டு தான் போவார். சொல்லிட்டு தான் போவாரா? கூட்டு போக மாட்டாரா? கூட்டு போவார். ஸோ இப்போ நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே. அடுத்தது தக்காளி சேர்த்து. மொத்தமாவா? நெய்யில வந்து சமையல் பண்ணாலே அதுக்கு தனி ஒரு ஸ்மெல் இல்லை? வாசனை. ஸோ காளான் பதில் இந்த குருமாவில் வேறு என்ன போடலாம்? வெஜிடபிள்ஸ், எந்த வெஜிடபிள்ஸ் போடலாம்? பீன்ஸ், கேரட் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் ஓட்ஸ் எப்படி மிங்கிள் பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு? ஓட்ஸ் மிங்கிள் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணீங்க அதை? இப்போ ஓட்ஸ் சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்துலாமா? ஃபுல்லாவா? கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும்.
இதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா? இவ்வளோ ஓட்ஸ் எடுக்கணும், இவ்வளோ வெங்காயம் எடுக்கணும்? ஒரு பவுல் எல்லாமே ஒரு பவுல். இந்த ஓட்ஸ் போட்டதுனால கொஞ்சம் திக்காகவும் ஆகும்ல? திக்காகும். அந்த கிரானுல்ஸாக தெரியும் போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து தண்ணி நிறைய பிடிக்கும். ஓஹோ. ஸோ அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே உப்பு, தனியாத்தூள், மிளகாய்த்தூள் இப்போ எல்லாம் சேர்த்தலாம். எல்லாத்தையுமே சேர்த்துலாமா? ஃபர்ஸ்ட் உப்பா? உப்பு, கல்லுப்பு. உப்பு போட்டாச்சு. மிளகாய்த்தூள் இன்னும் கொஞ்சம் லைட்டா. அப்புறம் தனியாத்தூள். இது எவ்வளோ? இது ஹாஃப் ஸ்பூன். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். திரும்ப உங்க ஊர் கதைக்கு வருவோம். திண்டுக்கல். ஏன் அந்த பூட்டு மட்டும் ஃபேமஸ்ன்றாங்க? பூட்டுல வந்து சம் ட்ரிக்ஸ் இருக்கும். ட்ரிக்கா? அது சில வந்து செக்மெண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. சைடில் கீழே தள்ளுனா தான் அந்த சாவி வந்து போய் லாக் ஆகும். அப்புறம் சிலது வந்து நேராக வச்சாதான் கீ வந்து லாக் ஆகி ஓப்பன் பண்ண முடியாது. இப்படிதான் பண்ணணும். அப்படிலாம் இல்லை. அதுலேயே சைடில் ஒரு செக்மெண்ட்டு, கீழே அடியில் ஒரு செக்மெண்ட், அந்த மாதிரி செக்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அது தெரியாது யூஸ் பண்ணுறவங்களுக்கு. அது பூட்டை பற்றி இவ்வளோ அக்கு ராணி வேற சொல்கிறீங்க. திருச்சி மேய்ஞ்சிருக்கீங்க போல இருக்கே பூட்டுகளை. அப்படி இல்லை, வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால சார். அதனால மற்றபடி வேற ஹாபி எதுவும் இல்லையே? அப்படிலாம் இல்லை. ஸோ இப்போ உங்கள் வீட்டில் வந்து சாவி தொலைஞ்சு போச்சுன்னா கூட உங்களால் லாக்கர் திறக்க முடியுமா? இல்லை, டூப்ளிகேட் போட முடியாது. பத்திரமா வச்சுக்கணும். லாக்கரில் என்ன வச்சுருக்கேன்னு சொன்னீங்க? எதுவும் சொல்லலையா சார்? சொல்லவே இல்லையா? ஐயோ. ஸோ இப்போ மசாலா அரைக்கணுமா? ஆமாம் சார். அதுக்கு என்னெல்லாம் வேணும்? தேங்காய், சாம்பார் வெங்காயம், சோம்பு, கிராம்பு, முந்திரி பருப்பு, பட்டை, இது எல்லாத்தையும் போட்டார். சரி. கிராம்பு ஒன்று போதுமா? போதும். சின்ன வெங்காயம், சோம்பு, முந்திரி பருப்பு, பட்டை, அவ்வளோதான். தண்ணி ஊற்ற வேண்டாமா? ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தனியாக. போதும். மசாலா ரெடி. நம்மளோட ஓட்ஸ், வெங்காயம், தக்காளி தான் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த நிறைய சாவி வச்சிருக்கீங்களே, இது எந்த லாக்கருக்குலாம் இருக்கு? அதெல்லாம் டோர் சாவி. டோர் சாவி தானே? இங்க லாக்கர் எதுவும் இல்லையா? இங்க லாக்கர் இல்லை. திண்டுக்கல் ஃபேமஸ், அதனால அங்க இருக்கு. அங்கேருந்து பீரோ தான் இங்க எடுத்துட்டு வந்து வைக்கல நீங்க? வரல. ஏன்? அங்கேருந்து டிராவல் பண்ண முடியாதுங்கிறதுனால இங்கேயே வாங்கியாச்சு. அப்படியா? ஸோ எல்லா முக்கியமான பொருளும் திண்டுக்கல்ல இருக்கு. ஆமாம். போர்த்துல அட்ரஸ் எப்படியாவது வாங்கி ஆகணும். ஓகே. ஸோ இப்போ மசாலா இதில் சேர்த்துலாமா? சேர்த்துலாம். ஓகே. இதில் வைக்கிற இந்த மசாலா வந்து இதில் சேர்க்குறேன். சரி, இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? ஆன் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் சாலிடாக இருக்கும். போதும். அடுத்ததில் என்ன சேர்க்கணும்? பச்சை மிளகாய் சேர்த்து. போதும். இப்போ நல்ல கொதி வருது இல்லையா? வருது. இப்போ வந்து சிம்ல வச்சுக்கணும், இல்லைன்னா தெரிக்கும் வெளியில. குருமா வாயில போடுறதுக்கு பதிலாக மூஞ்சி மேலாம் இருக்கும் அப்புறம். ஆமாம். சரி, இப்போ காளான சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். போதும்.
காளானை வந்து கடைசியாக தான் சேர்க்கணும். கடைசியாக சேர்க்கணும். இல்லைன்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால எல்லா மிங்கிள் ஆகிடும், அந்த உருவமே தெரியாமல் போயிடும். உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையாக இருக்குங்க. இருக்கு சார். சாப்பிட்றவங்களுக்கு உள்ள என்னெல்லாம் போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க. ஆமாம் சார், அப்போ தான் நம்மளோட டேலண்ட் தெரியும். உங்கள் டேலண்ட் தெரிஞ்சு போச்சே. பூட்டு விஷயத்தில் இவ்வளோ டேலண்டா? அப்படி இல்லை சார். ட்ரிக்ஸ் வந்து மேஜிக் இப்போ சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எல்லா ட்ரிக்ஸையும் சொல்லி கொடுக்கறது இல்லையா? ஆமாம், அது மாதிரி தான் சார். நீங்கள் நிறைய விஷயம் சொல்லலை அப்படின்றீங்க. இப்போ சொல்லலைன்னு சொல்லலை, அந்த ட்ரிக்ஸோட பேசிக்ஸ் சொல்லலைன்னு சொல்லலை. ஓ, அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? சில விஷயங்கள் தெரியும். தெரியும். உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல? வீட்டை விட்டு வெளில போகும்போது பூட்டிட்டு சாவி மறந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கம்பி இருந்தால் போதும். அது திறக்க முடியாதுல்ல சார்? திறக்க முடியாதா? வீட்டில் இங்கேயும் திண்டுக்கல் கொடுத்தேன்னா? இங்கே இல்லை சார். இங்கே போடி போட்டேன். மேலே கொத்தமல்லி தூவி. ஸோ இப்போ வந்து ரெடி டேஸ்ட் அது. ஓகே, கொடுங்க. சூப்பரான காளான் குருமா ஓட்ஸோட சேர்ந்துருக்கு. பிரமாதமாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ. அட்ரஸ் சொல்கிறேன் சார். பயங்கர உஷாராக இருக்காங்க. ஐயோ, சரி ஓகே, நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. எங்களுக்கு தேவையில்லை உங்கள் அட்ரஸ். சரிங்க. ஓகேங்க, இந்த அருமையான டிஷ் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு சட்டியை வைங்க. சட்டியில் கொஞ்சம் நெய்யை ஊற்றுங்க. நெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதில் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயே தேவையான அளவு பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓட்ஸ் 1 கப்பு அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓட்ஸ், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. 1 பீஸ் கிராம்பு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சோம்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. முந்திரி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பட்டை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி திக்காக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை திரும்ப ஆன் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஏற்கனவே வதக்குனதோட நீங்கள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் காளான் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்மளோட காளான் குருமா தயாருங்க.